Hi friends, welcome to Polity Previous Year Question Paper Analysis. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா அர்பன் லோக்கல் கவர்மெண்ட். ஆல்ரெடி பஞ்சாயத்து பார்த்தாச்சா. இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து முனிசிபாலிட்டி. முனிசிபாலிட்டியில் வேண்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எது மாதிரி கேட்டிருக்காங்கன்னு அதுவும் பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதனால தான் பாலிட்டி வந்து இது மாதிரி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்கான்னு தெரியும். ஸோ நம்ம இது மாதிரி படிக்கணுன்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முனிசிபாலிட்டி கான்ஸ்டியூஷனல் பேக்ரவுண்ட் எது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வந்து எந்த ஒரு ப்ரொவிஷனும் முனிசிபாலிட்டிக்கு செப்பரேட்டாக தரல. ஆனால் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 என்னென்னா அர்பன் லோக்கல் கவர்னன்ஸ்க்கு ஒரு கான்ஸ்டியூஷன் ரெகக்னேஷன் தந்தாங்க. தென் பார்ட் 9A இதில் வந்து 243P டு 243ZC வரைக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் இது வந்து எப்போ போஸ்ட் வந்துச்சுன்னா 1 ஜூன் 1993 போஸ்ட் வந்துச்சு. முனிசிபாலிட்டிஸோட டைப்ஸ் பார்க்கலாமா. இது வந்து ஆர்டிகல் 243 கீழே வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. இது வந்து 3 லேயர்ஸ் நம்ம பஞ்சாயத்தில் பார்த்துடலாம். அதே மாதிரி இதுலேயும் 3 லேயர்ஸ் இருக்குது. டிரான்ஸ்லேஷனல் ஏரியாஸில் வந்து என்னென்னா நகர் பஞ்சாயத்து, அதாவது ரூரல்லேருந்து அர்பன் போகிற ஸ்மாலஸ்ட் ஃபார்மில் இருக்கல, அங்கே வந்து நகர் பஞ்சாயத்து இருக்கும். அதே ஸ்மாலர் டவுன் அதில் வந்து முனிசிபல் கவுன்சில், கவர்னன்ஸ் வித் மாடுலேஷன் பாப்புலேஷன் சைஸ். லார்ஜ் சிட்டி மெட்ரோ அது மாதிரி இருக்கிறதுல வந்து முனிசிபல் கார்பரேஷனாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு முனிசிபாலிட்டி வந்து காம்போசிஷன் இது மாதிரி இருக்குன்னா ஆர்டிகல் 246 சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா மெம்பர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. யார் வந்து எலெக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த அர்பன் ரெசிடென்ட்ஸ் வந்து டெரிட்டரி வார்ட்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஈச் முனிசிபாலிட்டி டிவைடட் இன்டு எலக்டோரல் வார்ட்ஸ். ஸ்டேட் வந்து லாவில் வந்து என்ன பண்ணால் யாருக்குன்னா எம்பி, எம்எல்ஏஸ், ராஜ்யசபா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் அது மாதிரி அவங்க ரிஜிஸ்டர்ஸ் எலக்டர்ஸாக இருந்தால் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து தரலாம். ஆனால் வந்து ஒரு ஞாபகம் வச்சுங்க, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கிடையாது. சாரி. அதே மாதிரி சேர்பர்சன் எந்த மெத்தடில் வந்து எலெக்ஷன் நடத்தணுன்றதும் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் தான் வந்து டிசைட் பண்ணும். கான்ஸ்டியூஷனில் வந்து மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் இன் முனிசிபாலிட்டிஸ் ஆர்டிகல் 243 வந்து இருக்கும். அது வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி, இது வந்து ப்ரொஃபஷனல் பாப்புலேஷன் இது மாதிரி வந்து ரிசர்வேஷன் இருக்கும். அதே மாதிரி உமனுக்கும் வந்து 1/3 வந்து இருக்கும். அட்லீஸ்ட் 1/3 ஆஃப் தி ஆல் சீட்ஸ் ரிசர்வ் ஃபார் த உமன் இன்க்ளூடிங் எஸ்சி அண்ட் எஸ்டி இருக்கும்ல, அந்த கேஸ்ட் இதில் கூட 1/3 வந்து உமன் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் இருப்பாங்க. பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து நம்ம பஞ்சாயத்தில் இது மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் தான் டிசைட் பண்ணணும். இதை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு இல்லை. எஸ்சி அண்ட் எஸ்சி உமனுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களே, அது மாதிரி பேக்வர்ட் கிளாஸுக்கு இல்லவே இல்லை. தென் சேர்பர்சன் போஸ்ட் ரெசர்வேஷன் ஆல்சோ டு இதுலேயும் வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி உமன் இருப்பாங்களே, அவங்க வந்து சொல்லிப்பாங்களே இந்த ரிசர்வேஷன் பாப்புலேஷன் ரேஷியோ, அதுலேயும் வந்து சேர்பர்சனுக்கும் இதில் வந்து ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் டென்யூர் அண்ட் எலெக்ஷன்ஸ், அது வந்து இதெல்லாம் ஆர்டிகல் 243 சொல்லியிருப்பாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து எலெக்ஷன் டென்யூர் வைப்பாங்க. நார்மல் கம்ப்ளீஷன் 5 இயர்ஸ் வந்து இது பண்ணோம். அதை வந்து 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வைக்கணும். அது மாதிரி தான் ஜென்ரலாக வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மே மாதம் வந்து டிஎன் இது வந்து இந்த ஆட்சி வந்து தொடங்கினாங்க. இப்போ வந்து எலெக்ஷன் பார்த்தீங்களா, ஏப்ரல் மாதமே வச்சுட்டாங்களா, அது மாதிரி இது வந்து முனிசிபல்ஸும் அதே மாதிரி தான் எலெக்ஷன் இது பண்ணுவாங்க. டிஸ்வால்வ் பிஃபோர் இது பண்ணால் எலெக்ஷன் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் இன் 6 months. ஒரு 2 வருஷமோ 3 வருஷம் இது பண்ணால் கண்டிப்பாக வந்து 6 மாதத்துலேயே வந்து எலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வச்சுருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஷார்ட் ரிமைனிங் பீரியட், அதாவது 6 மந்த்துக்கு கீழே தான், அதாவது 4 வருஷம் அது மாதிரி இருந்தால் இன்னும் 6 மாதம் தான் இருக்குன்னா கம்பல்சரி எலெக்ஷன் வைக்கணும். இல்லை அது கம்ப்ளீட் பண்ண பண்ணிட்டும் வச்சுக்கலாம். கண்டக்டிங் அத்தாரிட்டி யார் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், நாட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா, நம்ம எம்எல்ஏ அது மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்றது பஞ்சாயத்து அண்ட் முனிசிபல்ஸ் தான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் ஃபினான்சியல் பவர்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் பார்க்கலாம். அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அவங்க என்ன பண்ணலாம்னா லெவி, கலெக்ட் டேக்ஸ், டியூட்டிஸ் அண்ட் டோல்ஸ் அண்ட் ஃபீஸ். செகண்ட், assign taxes from state government. Third, grants in aid from consolidated fund of state. Then fourth, municipal funds, resource and expenditure. இந்த சோர்ஸ் மூலமா அவங்க வந்து முனிசிபல் வந்து ஃபண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. தென் ஸ்டேட் ஃபினான்ஸ் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 5 years வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, யார் பண்ணுவாங்கன்னா கவர்னர் வந்து பண்ணுவாங்க. அது வந்து என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா ரெவன்யூ ஷேரிங் பிரின்சிபல்ஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் முனிசிபாலிட்டிஸ், grants to municipalities from state revenue, measures to strengthen local financial capacity, கவர்ஸ் போத் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ். சிம்பிளாக வந்து எவ்வளோ ஃபண்ட் தரணும், அவங்களுக்கு வந்து என்னென்ன பவர் தரலாம், அது மாதிரி வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. தென் பிளானிங் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் அர்பன் கவர்னன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா. டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி இருக்கும். அது வந்து எது மூலமாக கிரியேட் பண்ணுவாங்கன்னா ஆர்டிகல் 243 ZT மூலமாக கிரியேட் பண்ணுவாங்க. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா இன்டெகிரேட்ஸ் பிளான்ஸ் ஃப்ரம் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ். செகண்ட், ப்ரிப்பேர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் பிளான். தேர்ட், no specific population threshold required.
ஃபோர்த் ஒன் என்ன பிளான் சப்மிட்டட் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். இதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ வந்து டேட்டா இருக்குது, எவ்வளோ வந்து இது பண்ணலாம் நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அதேற்ற மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இவ்வளோ ஃபண்ட் இது பண்ணி இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் மெட்ரோபாலிட்டியன் பிளானிங் கமிட்டி 243 ZE அது மாதிரி இருக்கும். இது வந்து எங்கே கிரியேட் பண்ணுவாங்கன்னா பாப்புலேஷன் சைஸ் அந்த ஏரியாவில் வந்து 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது வந்து என்னென்னா ஆல்ரெடி இங்கே பார்த்த மாதிரி தான் இவங்களும் வந்து அந்த டெவலப்மெண்ட் பிளான்ஸ் பண்ணுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்போர்ட் பிளானிங் வந்து கோஆர்டினேஷன் பண்ணுவாங்க. மல்டி முனிசிபாலிட்டி மெட்ரோ ரீஜன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் 12th ஷெடியூல் 18 முனிசிபல்ஸ் பஞ்சஸ். நம்ம 11th ஷெடியூலில் வந்து பார்த்துப்போங்களா 29 சப்ஜெக்ட் வந்து பஞ்சாயத்து வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து தந்திருக்காங்க. அது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் அது மாதிரி பண்ணணுவாங்க. அது மாதிரி இங்கே வந்து 12th ஷெடியூலில் 18 பஞ்சஸ் வந்து முனிசிபாலிட்டி தந்திருப்பாங்க. இது வந்து 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். அர்பன் பிளானிங் அண்ட் லேண்ட் யூஸ் ரெகுலேஷன், ரோட்ஸ் பிரிட்ஜஸ் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன், பப்ளிக் ஹெல்த் அண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், slum improvement and poverty alleviation, urban environment protection, primary and secondary education, cultural, educational and aesthetic aspects, regulation of senate house and tenaries. இதெல்லாம் வந்து முனிசிபாலிட்டிஸோட பஞ்சன்ஸாக கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷனில். மேஜர் டைப்ஸ் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் இன் இந்தியா. முக்கியமான ஒரு சில அர்பன் பாடிஸ் வந்து டைப்ஸ் இருக்கும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு முனிசிபல் கார்பரேஷன். இது வந்து மேஜர் சிட்டிஸில் இருக்கும். எக்ஸாம்பிள் மும்பை, டெல்லி, சென்னை இருக்குல்ல, அது வந்து இது பண்ணுவாங்க. தென் முனிசிபாலிட்டி ஆர் கவுன்சில்ன்றது டவுன்ஸ் ஆர் ஸ்மால் ஏரியாஸ் இருக்கும். நோட்டிஃபைட் ஏரியா கம்யூனிட்டின்றது ரேப்பிட்லி டெவலப்பிங் அர்பன் சென்டர்ஸ். ஒரு சில இடத்துல இருக்கலாம், சென்னை சரௌண்ட் பண்ணிக்கிற ஒரு இடத்துல வந்து அர்பன் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அது மாதிரி இடத்துல வந்து நோட்டிஃபைட் ஏரியா கம்யூனிட்டி சொல்லுவாங்க. செகண்ட் டவுன் ஏரியா கமிட்டி. ஸ்மால் டவுன்ஸ் வித் லிமிடெட் சிவில் ரெஸ்பான்சிபிலிட்டினா அது வந்து டவுன் ஏரியா கமிட்டின்னு கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க. கேன்டானிமெண்ட் ஃபோர் முனிசிபல் கவர்னன்ஸ் இன் டிஃபென்ஸ் கேன்டானிமெண்ட் ஏரியாஸ். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே மானிட்டர் பண்ணுற டேரெக்டாக வந்து இருக்க மாதிரி இருக்கும். தென் டவுன்ஷிப் வந்து மேனேஜ்டு பை பப்ளிக் செக்டார் யூனியன்ஸ் ஃபார் ஒர்க்கர் காலனிஸ். தென் ஃபோர்த் ட்ரஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்த் சிட்டிஸ் அண்ட் அர்பஸ். இதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கும். அது வந்து என்ன டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ், ஹவுசிங் போர்ட்ஸ் அது மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. கீ ஆர்டிகல்ஸ் குயிக் ரிவிஷனுக்காக வச்சுக்கலாம். ஆர்டிகல் 243 டெஃபினேஷன். 243 கீன்றது 3 டைப்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். 246 வந்து ஒரு முனிசிபாலிட்டி லெவலில் வந்து கம்போசிஷன் இருப்பாங்க. 243 எஸ்ல வந்து வார்ட் கமிட்டிஸ். அதே டி எடுத்துக்கிட்டால் ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. யூ எடுத்துக்கிட்டால் 5 இயர்ஸ் டர்ம். பி டிஸ்குவாலிஃபிகேஷன். ஆர்டிகல் 243 டபிள்யூனா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸ் எடுத்துக்கிட்டால் டேக்ஸஸ் அண்ட் டோல்ஸ் ஃபீஸ். ஒய் எடுத்துக்கிட்டால் ஃபினான்ஸ் கமிஷன். Z audit of accounts. ZA means election by state election commission. ZT means district planning committee. ZE means metro planning committee greater than 10 population. ZCH means ban on court influence in the elections. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸில் வந்துட்டு முனிசிபாலிட்டி வந்து பார்த்தாச்சு. ப்ரீவியஸ் கொஸ்டின் அதை வந்து எது மாதிரி கேட்டுக்கலாம் பார்க்கலாம். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து என்னென்னா யூபிஎஸ்சி, சிஎஸ்சி, சிஏபிஎஃப், என்டிஏ, டிஎன்பிசி இது மாதிரி எல்லா எக்ஸாம்லையும் இது மாதிரி கேட்டிருக்காங்க. ஓவராலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 1995 கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி லோக்கல் கவர்மெண்ட் இன் இந்தியா இஸ் இன்கரெக்ட்? ஏ லோக்கல் கவர்மெண்ட் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட் ஃபெடரல் டயர். பி 30% of seats local bodies reserved for women. Finance Commission recommends financial resources. Election are conducted by the election commissions. ஓகேங்களா, நம்மளுக்கு ஈஸியாகவே தெரியும் ரிசர்வேஷன் எவ்வளோ 1/3. 1/3னா 33%. ஸோ கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி. அதுதான் வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். மற்ற எல்லாமே கரெக்ட் தான். செகண்ட் கொஸ்டின். A candidate contesting municipal council election must satisfy key requirement. A. Permission from college principal. B. Membership of political party. C. Name included in the electoral roll. D. Declaration of alliance to the constitution. கண்டிப்பாக தெரியும், ஒரு கவுன்சிலில் வந்து நம்ம ஓட் பண்ணாலும் சரி, பார்ட்டிசிபேட் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அதில் நம்ம நேமோட நேம் வந்து எலக்ட்ரல் ரோலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2001 கேட்டது. இன் விச் ஏரியா டஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் நாட் எக்ஸைஸ் டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் லோக்கல் பாடிஸ்? சிட்டிசன் கிரீவன்ஸ், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், லெகிஸ்லேஷன், பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே பஞ்சாயத்துலையும் பார்த்து தான் இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து என்னென்னா சிட்டிசன் கிரீவன்ஸில் தான் டேரெக்டாக பண்ண முடியும், ஏன்னா லோக்கல் கவர்மெண்ட்டே இருக்குல்ல, ஸோ அவங்களே பார்த்துப்பாங்க. இது எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு பவர்ஸ் வந்து கண்டினியூஸாக தான் இருக்குது. தென் மிஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். First statement, Part 9, Panchayat inserted in 73 Amendment Act.
Article 243Q provides only 2 types of municipalities. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. ஏன்னா வந்து நமக்கு தெரியும் 3 டைப்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற போதே நம்ம பார்த்துட்டோம். அது என்னன்னா நகர் பஞ்சாயத்து, முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன். அதாவது ஸ்மால்லேருந்து பிக் அது மாதிரி போகிற மாதிரி பார்த்துருக்கோம்ல. நெக்ஸ்ட் 2009 கேட்டது த ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் இன் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் சிட்டி? கல்கத்தா, மெட்ராஸ், சென்னை, பாம்பே சி, டெல்லி டி. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா மெட்ராஸ், சென்னையில் தான் இது பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து 1688 வந்து பிரிட்டிஷ் ரூலில் இது பண்ணிப்பாங்க. அதே பாம்பே, கல்கத்தான்னா 1726 தான் லேட்டராக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2024 கேட்டது விச் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபோவ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர் கரெக்ட்? முனிசிபாலிட்டிஸ் இன் பார்ட் 9A, எமர்ஜென்சி பார்ட் இன் பார்ட் 18, அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் இன் பார்ட் 20. கரெக்ட். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். A and B, B and C, A and C, D all of the above. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி above தான். எல்லாமே வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இது மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க பார்த்துச்சு. தென் கேப் எக்ஸாமில் வந்து இது மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கலாம் பார்க்கலாமா? 2014 வந்து ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் விச் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் அர்பன் லோக்கல் பாடிஸ் இந்தியா ஆர் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 74th Amendment Act introduced 3 forms. Municipal corporation cities greater than 1 million. Bombay and Kolkata were ALS corporations. ஓகேங்க. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல மெட்ராஸ் தான் வந்து ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணது. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துங்க. யூபிஎஸ்சி வந்து கேட்டது வந்து சிஏஎஃப்ல வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அந்த அனதர் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க பார்த்துக்கோங்க. மோஸ்ட் நம்ம டெஸ்ட் இயர்ஸோட இந்த பாலிட்டி அது மாதிரி ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் இருக்கும்ல அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் சிஏபிஏ எக்ஸாம் 2016 கேட்டது who elects the chairman of Jilla Parishad? A. Chief Minister, B. District Collector, C. Member of Parliament District, D. Elected members of Jilla Parishad. Correct answer என்ன? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சிஏபிஏ எக்ஸாம் 2021 கேட்டது the constitution does not provide for the which type of municipality? நகர் பஞ்சாயத், முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன், அர்பன் பஞ்சாயத். நம்மளுக்கு தெரியும் 3 டைப் ஆஃப் பண்ணது. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் இல்லைன்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிஏபிஎஃப் எக்ஸாம் 2024 கேட்டது அண்டர் விச் ஆர்டிகல் ஆர் சீட்ஸ் ரிசர்வ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி இன் முனிசிபாலிட்டிஸ்? ஆர்டிகல் 246 ஆர் 243 எஸ், 243 டி, சாரி 243 ZA. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 243 டி. நெக்ஸ்ட் என்டிஏ எக்ஸாமில் வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டுருக்காங்க 2023 ரீசெண்டாக வந்துன்னா விச் கான்ஸ்டியூஷன் ப்ரொவின்ஸ் டீல் வித் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி? 243 ZT, 240 ZB, ZE, 243, 243 ZC. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. அப்போ என்ன பார்த்தீங்க, ஒரு நம்ம வந்து எல்லா ஆர்டிகளும் டிஸ்கஸ் பண்ணாங்களே அது வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது, யாருக்கு என்ன பவர் இருக்குது, அது மாதிரி பார்த்தாவே நம்ம ஈஸியாக அந்த டாப்பிக்கில் வந்து எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து இது மாதிரி பார்த்து நம்ம பார்த்தாச்சோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி சஜஷன் ஆர் டவுட்ஸ் அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வந்து நாங்கள் வந்து கிளியர் பண்ணுறது ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.